ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய கலஹலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை மைதா மாவு பிஸ்கெட்டை மாதிரி சொல்லுவாங்க. இதை ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, குழந்தைங்களுக்கு கொடுத்த எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஒரு கிறிஸ்பியான டிஷ் வேறு. இது ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், சரிங்களா? நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது மைதா மாவு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணி இதை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் என்ன பண்ண போகிறேன்னு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் ஒரு கப்பில் 1/2 கப் அளவு சுகர் எடுத்துருக்கேன். அது ஒரு வானலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட்க்கு ஒரே அளவு இருக்கிற கப் சைஸ் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் சுகரு, 1/4 கப்பு நெய், 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல பாகுபதம் வர்றது வேணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. சர்க்கரை மெல்ட் ஆயிடுச்சுனாலே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜே ஓகே. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நாம் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த சர்க்கரை பாகு இது கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம சர்க்கரை எடுத்துருக்க பவுல்லையேவும் ஒரு 2 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். நான் இந்த அளவில் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டனாலும் இது கூட லைட்டாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பத்தலை அந்த மாதிரினா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி போடும்போது இதுவே கரெக்டாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியும் இதை நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைச்சிட்டேன். பாருங்கள், இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை நல்லா நம்ம ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சு எடுத்துட்டு பாருங்கள், இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு வச்சு இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது ஒரு 3-4 பங்காக பிரிச்சுக்கலாம். பிரித்து எடுத்துகிட்டு மைதா மாவு கொஞ்சம் தூவிக்கோங்க. நம்ம சப்பாத்தி கட்டையில் தான் உருட்ட போகிறோம். அந்த கட்டையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி மைதா மாவு அதுக்கு மேலே தூவிக்கோங்க. நீங்கள் நல்ல ஒரு 1/2 சென்டிமீட்டர் மட்டும் அந்த திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
நல்லா அந்தளவுக்கு உருட்டிட்டு நல்லா ஒரே ஷேப்பில், நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. திக்னஸ் மட்டும் ஒரு 1/2 இன்ச் இருந்தால் கூட போதும். நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹரிசாண்டலாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக இது பண்ணால் நமக்கு ஸ்கொயர் ஷேப் கிடச்சிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஈவனாக உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டேஸ்ட்டு பிஸ்கட் மாதிரியே தான் இருக்கும். இதை மைதா பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட போட்டு அனுப்பலாம். இது வந்து நல்ல ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு ஒரு 15 டேஸ் கூட இதை வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவையான அளவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சேஃப் கட் பண்ணிவிட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டால் போதும். ரொம்பவே கலகலா ரெடி ஆயிரும். பாருங்கள், இது கொஞ்சம் நான் பெரிய சைஸாக கட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 சைஸஸ் வந்து கொஞ்சம் சின்னது பெருசு அந்த மாதிரி மாற்றி மாற்றி கட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணோட கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ஸ்வீட் ரெசிபிலாம் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். நீங்களும் அது மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாமளும் நிறைய வீடியோ போடுறோம். நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறாங்க. சப்போர்ட் அவர் சேனல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. நாம் இப்போ ஒரு வானல் ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க இந்த கலகலாவெல்லாம் இதுக்குள்ளே போட்டு பொரித்து எடுத்துட்டால் போதுங்க. ரொம்பவே ஈஸியான டிஷ் ரெடி ஆயிரும். இல்லை அந்த சேஃப் கட் பண்ணுறது மட்டும் தான் ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிட்டால் போதும். ஈஸியாக இந்த டிஷ் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு புதுசுன்னு எல்லாமே மேலே மிதக்கும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுருந்தா மேலே வந்து சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா நல்லா ஃபுல்லாக எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்ட்டு வரும். உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், இதுவே கரெக்டான கலரு. இந்த கலர் வரவும் நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 3 to 4 பேஜாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும். பாருங்கள், நல்ல புசு புசு பொரிஞ்சு வருது.
நீங்களும் இந்த மாதிரி மாவு அதில் கரெக்டாக போட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி நல்லா அதுவே மேலே மிதந்து வரும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் எடுத்துடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஏர் டைட்டான, இது நல்லா ஆறுனப்புறம் ஏர் டைட்டான கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10-15 டேஸ் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களும் இது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான கலகலை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா இருக்குது. குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.